தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இதே போன்ற நாட்களிலே எங்களுக்காக பாடுகள் அனுபவித்த தகப்பனே, உம்மையே தியாகமாக கொண்டு வந்தீரே, உம்மையே கர்த்தாவே எங்களுக்கு மீட்பாக கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க மேன்மைக்காக நன்றி. அப்பா பிதாவே என்று கூப்பிட தந்த புத்திர சுவிகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆனந்த தைலத்தினால் ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ணுவீராக ஆண்டவரே. பாவங்களை விட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அநேக பேரை இழுத்துக்கொள்ளுங்க. சத்துரு ஆண்டவரே ஒரு ஆத்மாவை கூட ஆண்டவரே அவன் பக்கம் இழுத்துக்கொண்டு போகாதபடி எல்லா ஆத்மாக்களையும் பக்கமாக இழுத்துக்கொள்வீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை அன்பார்வர்களே, தேவன் கொடுக்கிற மகிமை. சங்கீதம் 87:3, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய மனுஷனே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய குடும்பமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனை சார்ந்து தொழில் செய்கிற தொழில் சாபமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களும் மேற்போட்டு கொள்கிற அன்பான சகோதரனே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்திலே, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய அடியார்களை நோக்கி பார்ப்பதற்காக கீழே இறங்குவாரா. அப்பொழுது யார் யார் அவர்களுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களை கொடுத்து மகிமையான விசேஷங்கள் சொல்லும்படியாக, ஓ இந்த வீட்லையா இவ்வளவு அருமையான கல்யாணம் நடந்துச்சு, இந்த வீட்லையா உன்னை குறித்த அருமையான விசேஷங்கள் சொல்லப்படும். அண்ணா போகிறாரு டிஎஸ்பி, அவங்களுடைய குடும்பத்தினுடைய காரியம் தெரியுமா, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த தாய் வாரம் உபவாச கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு டிஎஸ்பி லெவலில் அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறார், எளியவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவரும் தாழ்த்துகிறவரும் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அந்நாள் என்கிற சகோதரியை பார்க்கின்ற பொழுது அலங்கோலமாக பெண்ணினால் மத்தியிலே அவளுடைய காட்சி அலங்கோலமாக இருந்தது. கர்த்தரை நோக்கி பார்த்தால் அவளை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட்டது. 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு சகோதரி. ஐயோ, எல்லாரும் அவளை விட்டு ஓடிப்போனார்கள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் ஒரு காலத்திலே மகிமையான ஒரு தேவனை பற்றி கேள்விப்பட்டால், அந்த அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவரை அண்டினாலே போதும், அவரை தொட்டு விட்டாலே போதும், காலங்கள் மாறிவிடும், கவலைகள் மாறிவிடும், விசேஷங்கள் உண்டாகும், மேன்மைகள் உண்டாகும், வருத்தங்கள் தொலையும், கஷ்டங்கள் தீரும். அவள் கேள்விப்பட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வந்து தொட்டால் நல்ல மகிமையான விசேஷங்கள். அதன் பிறகு அவள் ஒரு 82 வருஷம் வாழ்ந்திருக்கலாம் என்று வைங்க. மகிமையான காலங்கள், ஆசீர்வாதமான காலங்கள். லேகியோன் என்கிற ஒரு லேகியோன் இருந்தான். அவனுடைய வீடு கல்லறை தோட்டத்தில் இருந்தது. ஐயா, ஒரு நாள் கூட ஒரு சப்பாத்தி கிடையாது, ஒரு பிரியாணி கிடையாது, ஒரு பாயாசம் கிடையாது, ஒரு பணியாரம் கிடையாது. கல்லை பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா ஐயா, அடைச்சி சாப்பிட்ருந்தா ஐயா. மகிமையானவர் அங்கே வந்தார் ஐயா. அந்த மனுஷனை படைத்தவர் அங்கே வந்தார் ஐயா. அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் ஐயா. அப்படியே போட்டா ஐயா, கோட்டு சூட்டு தான் ஐயா போட்டான். பில்கேட்ஸு கூட அவளை ட்ரெஸ் போட மாட்டேங்கிறாரு, அழகான ட்ரெஸ்ஸை போட்டான். ஊராக போனான். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம். மகிமையான காரியங்கள் எல்லாரும் எட்டி எட்டி பார்த்தான். ஐயோ, அந்த கல்ற தோட்டத்தில் இருந்தவன்லாம் அவன் நான் தான் ஐயா. என்னை ஏசுங்கிறவர் என்னை தொட்டாரியா, ஏசுங்கிறவர் என்னை மாற்றி போட்டாரியா. அருமையான தம்பி, பாவத்திலே உழன்று கொண்டிருக்க தம்பி, குடியிலே குடிச்சு 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 குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்க தம்பி, ரகசிய குடிகாரனே, உன்னை பார்த்தாண்டவர் சொல்கிறாரு, உன்னை பற்றி மகிமையான விசேஷங்கள் சொல்லப்பட வேண்டாமா? உன் குடும்பத்தை பற்றி மகிமையான விசேஷங்கள் சொல்லப்பட வேண்டுமா? உன் பிள்ளைகள் இந்த லெவலுக்கு படிக்க வச்சிருக்காரு, மகிமையான விசேஷங்கள் சொல்லப்பட வேண்டுமா? இந்த கர்த்தராகிய இயேசுவுக்கு நீ கீழ்ப்படி, உன் சரீரத்தை ஒப்புக்கொடு, உன் சிந்தனையை ஒப்புக்கொடு. அப்போ உன் குடும்பம் மேன்மை பெரிதாக இருக்கும், உன்னுடைய தொழில் காரியங்கள் பெரிதாக இருக்கும். மகிமையான விசேஷங்களை உன்னை பற்றி சொல்லப்படும். நீ நடந்தாலே ஊர் மக்கள் எழும்பி நிற்பாங்க.
மற்றவர்களுக்கு வாரி வாரி நீ கொடுக்கலாம். ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த இயேசுவை பிடித்துக்கொள், இந்த இயேசுவை அண்டிக்கொள். ரூட் எல்லாமே மாறி போயிடும். உன் வாழ்க்கை முழுவதும் மாறி போயிடும். உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த தேவனுடைய வந்துவிடு. இந்த மகிமையுள்ள தேவனை பிடித்துக்கொள். மகிமையான காரியங்கள், விசேஷங்கள் ஒன்றை பற்றி இந்த உலகத்திலே சொல்லப்படும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இழிவான இந்த பாவ செயலை எங்களை விட்டு எடுத்து போடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, குடி, காமவெறி, ஆண்டவரே, இந்த காரியங்களை எடுத்து போடுங்க கர்த்தாவே. அவர் நம்பிக்கை கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவே, நீர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீ எளியவர்களை நோக்கி பார்த்தீர் ஆண்டவரே, வேதத்தில் இருக்கிறவர்களை நோக்கி பார்த்தீர் கர்த்தாவே. அவர்களை மகிமையாக மாற்றினீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில் அநேக குடும்பங்களை மகிமையான குடும்பங்களாக மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவர், உமக்கு விரோதமான செயல்கள் என்ன செய்திருந்தாலும் மன்னித்து மகிமையான ஆண்டவரே ஒரு குடும்பமாக, ஒரு மனுஷனாக மாற்றுங்க ஆண்டவரே. பெயர் பெற்ற ஒரு குடும்பமாக, பெயர் பெற்ற ஒரு மனுஷனாக கொண்டு வாங்க கர்த்தாவே. இந்த வேளையில் கர்த்தாவே, பொல்லாத சத்துரு கர்த்தாவே, ஆண்டவரை குடிவீரலே அநேகம் பேர் ஆழ்த்தி ஆண்டவரே லட்சியான காரியங்களுக்குள்ளாக உட்படுத்தி இருக்கிற ஆண்டவரே, அந்த அசுத்தத்திலிருந்து அநேகம் பேரை வெளியே கொண்டு வருவீராக. இந்த உலகத்தினுடைய ஆண்டவரை மற்ற மகிமையான பரிசுத்தமான காரியங்களுக்குள்ளாக அநேக குடும்பங்களை, அநேக அன்பர்களை வழிநடத்துவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.